தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாள் நீதிமன்ற காவல் விதித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், செய்தி குறித்து முழுவதும். வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில், குறிப்பாக சிபிஐ வழக்கில் கடந்த 26ஆம் தேதி டெல்லி முதல்வரை சிபிஐ கைது செய்தது. அவருக்கு 3 நாட்கள் விதித்த காவல் இன்று நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுனேனா சர்மா முன் ஆஜர்படுத்தப்பட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்க வேண்டும் என அவர்கள் சார்பில் வாதிடப்பட்டது. இதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே புலன் விசாரணையை குறிப்பாக அமலாக்கத்துறையினர் ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிக்க இருப்பதாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளதை தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி சுனேனா சர்மா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து தற்போது அவர் திகார் சிறைக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் அவரை இந்த சிபிஐ வழக்கில் ஜூலை 12ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். மொத்தத்தில் இன்றைய உத்தரவு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்றே பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.